இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் என்ன தப்பு பண்ண? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? உன் மேல எந்த தப்பும் இல்ல வானதே. தப்பு பண்ணது கார்த்திக். உன் அருமை தெரியாம கார்த்திக் அன்னைக்கு அவசரப்பட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டான். ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு காலம் கடந்தாவது பதில் சொல்லியே ஆகணும். யாரும் அதுல இருந்து தப்ப முடியாது. தெரிஞ்சோ தெரியாமலையோ கார்த்திக் செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு நீயும் இந்த குடும்பமும் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதாயிடுச்சு. ஏன் சந்தோஷத்தை விட நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அழாத வானதே. எங்களுக்காக நீ செய்ய போற தியாகம் தான் நம்ம குடும்பம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கும். உங்க அம்மா சொன்ன மாதிரி நாளைக்கே நீ கிளம்ப. திரும்ப என் வானதிய வரவேற்க நான் காத்துக்கிட்டே இருப்பேன். மேல தெருவுல சுப்பிரமணியா இருந்தாரு. அவரோட மகன் அருணாச்சலம்மா. சரியா சொன்னீங்க ஐயா. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். சட்டுன்னு அடையாளம் தெரியல, அதான் கண்டுபிடிக்க நேரம் பிடிச்சிடுச்சு. பரவாயில்லைங்க ஐயா. அப்பப்போ ஊருக்கு வந்து போயிட்டு இருந்தாதானே ஞாபகம் இருக்கும். அப்புறம் நம்ம கோயில் எதுவும் விசேஷமா ஐயா? இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான். அது சரி, இங்க குடும்பம் குழந்தைங்களோட சௌரியமா தானே இருக்க? ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு மனைவியும் கிடையாது, குழந்தைங்களும் இல்லை. ஐயா, நீங்க விசாரிக்கிறத பார்த்தா என்னமோ குழப்பம் நடந்திருக்கு. என்னாச்சுங்க ஐயா? அருணாச்சலம், இந்த பொம்பளை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன் சம்சாரம்னு சொல்லிக்கிட்டு டவுன்ல நமக்கு வேண்டியவங்க வீட்டுல வந்து இருக்கா. அது மட்டும் இல்ல, அந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ண உனக்கு பிறந்தவன்னு சொல்லி வச்சிருக்கா. சிவா சிவா. ஆமா. இது என்ன சோதனை? ஐயா, நாம உடனே டவுனுக்கு போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவோங்க ஐயா. இல்ல அருணாச்சலம், முதல்ல அவ யாருக்காக வந்திருக்கா, என்ன நோக்கத்துக்காக தங்கியிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி அவ வழியிலேயே போய் தான் அவளுக்கு முடிவு கட்டணும். அதை நான் பாத்துக்கிறேன். சரியான நேரத்துல உன்னை பார்க்க வச்ச அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஐயா, காலம் தாழ்த்தாம ஆக வேண்டியதா பாருங்க ஐயா. சரி, நான் வணங்குற அருணாச்சலேஸ்வரர் உரிய நேரத்துல உங்களுக்கு நல்லது செய்வார். நல்லது. அப்ப நாங்க புறப்படுறோம். வாங்க ஐயா. வரங்க. பார்த்து போயிட்டு வாங்க ஐயா. ராஜி, நேத்து நான் அவ்வளோ சொல்லியும் நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா எப்படிமா? இப்படி நீ இடிஞ்சு போயிருக்கிறத எங்களுக்கு பார்க்கவே கஷ்டமா இருக்கு ராஜி. என்ன சமாதானம் சொன்னாலும் சரிங்க, என்னால நடந்தது எதையுமே ஏத்துக்க முடியலங்க. என் வானதே வீட்டை விட்டு போறத தடுக்க முடியாத பாவி ஆயிட்டேன். அம்மா, வானதி எப்படியும் உங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு நம்ம கிட்ட வந்துருவோம்மா. ஒருவேளை அவ போனா கூட அவளாலையும் நம்மளை விட்டு இருக்க முடியாது. அதுவும் உங்களை என்ன பார்க்காமல அவளால இருக்கவே முடியாது. அழாதீங்கம்மா, உங்களை இப்படி பார்க்க என்னால முடியலம்மா. என்ன பண்றீங்க? கைய விடுங்க. அம்மா, உண்மையா நம்ம என்னதான் சொன்னாலும் நான் இந்த வீட்டை விட்டு போறது என்னமோ நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக தான்.
உங்களை நான் நேசிச்சது உண்மைனா அந்த கடவுள் நிச்சயமா என்ன உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாரு. வா போலான்னு சொன்னேன். என்னம்மா, எங்க அவசரமா கிளம்பிட்டீங்க? நல்லா கேளுங்க. இந்த வீட்ல நடக்கிற அநியாயத்தை நீங்களே கேளுங்க. ஏன் பொண்ணு கட்டிட்டு வந்த அந்த ராஜேஸ்வரி அம்மா என்னெல்லாம் கொடுமை பண்ணாங்கன்னு தெரியுமா? ஏன் இவ்வளவு ஆவேசம்? ஏன் வானதி என்னமோ மாதிரி இருக்கா? என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. ஐயா, வானதியை இவங்கெல்லாம் நடத்துற விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. வந்த அண்ணில இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். என்னடா பண்றது, பொண்ணு வாழ்க்கையாச்சேன்னு நானும் கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தேன். அம்மாடி, பொண்ணை பெத்த அவசரப்பட்டா சுடுகாடு போற வரைக்கும் கண்ணீர் விடணும். பேசி தீர்த்துக்கலாம், பொறுமையா இரும்மா. இல்லங்கய்யா, இனி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் உயிரோட இருக்கும் போதே வானதியை இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்கவங்க ஒருவேளை நான் இல்லாத காலத்துல என்ன பாடுபடுத்துவாங்க? போதும் போதும், இந்த சொந்தமும் வேண்டாம், இந்த உறவும் வேண்டாம். நான் என் பொண்ணோட மலேசியாக்கே போறேன். சட்டப்படி அவங்க என்ன விவாகரத்து கேக்குறது, நானே குடுக்கறேன். ஆஹா, இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்கோங்க. என் பொண்ணு இந்த வீட்ல இருக்கிற கடைசி நாள் இதுவா மட்டும்தான் இருக்கும். நீ வா வானதி, போலாம். கொஞ்சம் பொறுமையா இரும்மா. நீ எடுத்த முடிவு சரிதாம்மா. பொண்ணு பெத்தவ நீ மனசு கலங்கி ஒரு முடிவு எடுக்கிறன்னா அதை நீ யோசிக்காம செஞ்சிருக்க மாட்ட. உன் முடிவை நான் மதிக்கிறேம்மா. அப்பா, இந்த பெருசு எங்க ஆட்டத்தை கலைச்சிருமோன்னு நினைச்சேன். வயசாச்சுல்ல, அதான் வசுந்தரா சொன்னதை அப்படியே நம்பிட்டாரு. நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். பெரிய மனுஷங்கிற முறையில நான் ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புறேன். நீ எடுத்த முடிவு தப்பா ரைட்டான்னு சொல்ற உரிமை எனக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு எடுக்கிற முடிவு நாளைக்கு மாறலாம் இல்லையா? திக்கத்தவங்களுக்கு அந்த தெய்வம் தான் துணை. நாங்க ரெடி. ஆனா அங்க வந்து எங்களை வேற மாதிரி யாரும் கட்டாயப்படுத்த கூடாது. நீ கோயிலுக்கு வந்தா போதுமா? ராஜேஸ்வரி அம்மா, நான் சொல்றது சரிதானே? ஐயா, நீங்க பெரியவங்க. நீங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். எங்களால அவங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. சரி.